திமுக கிட்ட ஒரு மேல் சபை எம்பி சீட்டுக்காக இவர் ஒரு பிளான் போட்டு அங்கே அறிவாலயம் முன்னாடி சேர் போட்டு உட்காந்துருக்காரு. இதுதான் இப்போ அவர் பண்ணிட்டு இருக்க வேலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் தெரிஞ்சு போச்சு, அரசியல் ரன் பண்ணனா, கட்சி ரன் பண்ணனா அரசியலில் காசு வேணும். அவருக்கு பெருசாக கிடையாது. அவர் என்ன பண்ணாருன்னா சினிமா சம்பாதிச்சு சினிமாலே விட்டாரு. அவர் பெருசாக வந்து சொத்து சேர்த்து வச்சுக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி கமலஹாசன் சொத்து சேர்த்து வச்சுக்காரு. அது உண்மை. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, ரெட் ஜாயிண்ட்ல ஒரு படம் பண்ணும்போது உதயநிதி கூட நல்ல ரிலேஷன் ஆயிடுறாரு. ஸோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணின்னு அவர் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ, ஏன்னா இவரோட கட்சியில் இருந்தவங்களாம் வந்து ஸ்பிட் ஆகிடுறாங்க. அதிமுக 10 பேர், திமுக 10 பேர்லாம் போயிடுறாங்க. இப்போ இவருக்கு வந்து கட்சி நிர்வாகிகளும் கிடையாது பெருசாக, அதே மாதிரி பணமும் இல்லை கட்சி ரன் பண்ணுறதுக்கு. அதான் அவரே சொல்லிட்டாரு, என்கிட்ட பணம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக பேட்டி கொடுத்தாரு. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரே வழி என்னன்னா அவர் ஏதாவது ஒரு கட்சியோட போய் சேர்றது. அவர் இப்போ ஆல்ரெடி திமுக கூட ஒரு நட்புனா அந்த படம் வச்ச நட்பில் அடுத்தடுத்து படம் அவங்க பண்ணுறது ரெடியாக இருக்காங்க.